அவன் சின்ன பிள்ளையில ஊருக்கு வந்தால் விளையாடுறது எங்கேயோ காலனிக்கு போயிடுவேன். இவனை காணாமனு சொன்னால் அங்கேதான் விளையாடுவேன்னு போய் கூட்டிடலாம். ஸோ அவன்கிட்ட அப்போவிலேருந்தே சரி நம்ம ஒரு பெரிய குடும்பத்து பையன் இல்லை, நம்ம இங்கே போகக்கூடாது, இவங்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அறவே கிடையாது. ஊரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வீட்லேயும் அவன் செல்லப்பிள்ளை, எல்லா வீட்லேயும் அவன் செல்லப்பிள்ளை. யார் வீட்டுக்கு யார் வீட்லேயும் சாப்பிடுவேன், அப்படி கொண்டாடுவாங்க. அது ரேர் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அமைகிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days பேக் முன்னாடியே சொல்லுவேன், ஆரம்பத்தில் ஏதாவது சேட்டை பண்ணா ஒரு நாளைக்கு பார்த்து எவ்வளோ பெரிய ஆளாக வரும் அப்படின்னு அப்பவே சொன்னேன். அது இப்போ சொல்கிறார் கேளுங்க. பிரபுவை என்னுடைய நண்பர் கனடாவை கூப்பிட்டு போகிறேன்னு கேட்டார். இஸ் அ மல்டி மில்லியனர், பெரிய பிஸ்னஸ் மேன். மாதம் மினிமம் 3 கோடி ரூபாய் அவர் ஈ கேன் ஏர்ன் அப்படின்னாரு. பிரபு கிட்ட சொன்னேன். He said no. தம்பி சாட்ட, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அரசியலில் உள்ள பொறுப்புகள் இருந்தாலும் உங்கள் தாத்தாவுக்கு கூட தெரியுமோ தெரியாதோ, நாங்கள் அப்போ சாட்ட மாதிரி காசுக்காக பேசுகிற ஆளுகளுக்கு பிரபுவை குறை சொல்கிறதுக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே இப்போ எங்க சோசியல் மீடியா எப்போ ஓப்பன் பண்ணாலும் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிறது நம்ம பிரபு சார். தளபதி விஜய் அவர்கள் கூட ஒரு முறை சொல்லியிருந்தாரு, சாமி இருக்க வேண்டிய இடத்துல நம்ம டாக்டர் பிரபு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர பீக்ல இருக்காங்க. களத்துல இறங்கி பணி செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாரையுமே ரொம்ப ஈஸியா கவரக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார், பிரபு சார் பத்தி. எப்படி உங்களுடைய மூத்த பையன் இல்லையா, அவங்க பத்தி நீங்க சொல்லுங்க. அவனை சின்ன குழந்தையிலிருந்து அவனுடைய நேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். நான் ரசிப்பேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே காரைக்குடியில் அழகப்பா மாண்டிசோரி ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போது நாங்கள் 2 பேரும் மந்த்லி ட்வைஸ் அலவுடு பார்க்குறதுக்கு முதல் முறையாக பார்க்க போகிறோம் ஸ்கூலில் ஹாஸ்டலில் போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ப்ரோவை பார்க்கணும்னே ப்ரோவை மட்டும் வந்தேன். திங்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போ சொன்னேன், அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. எப்போது நீண்டு பாண்டா இருக்கையில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, கூப்பிடுப்பா. ஒரு 7-10 பயில கூட்டியாந்துட்டேன். ஆமாம், பார்த்தேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. வாங்கிட்டு போன திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருப்பேன். நான் காருக்கு போயிட்டேன். மறு ட்ரிப் நான் போகையில் முதல்ல வாங்கினது போல் டபுளாக வாங்கிட்டு போனேன் ஸ்நாக்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 பசங்களை ஈ ப்ராட். அது அவனுடைய ரெகுலர் இதாக போச்சு. ஏப்பா இந்த பசங்களை அப்படின்னா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதையை சொன்னேன். அவன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதையை சொன்னேன். ஒரு பையனுக்கு சொன்னேன், அப்பா அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா மட்டும் இருக்க, நாட்டுரசம் கோட்டை, உடம்புக்கு முடியலையா, பார்க்க வர மாட்டாங்க, அவன் தனியாக உட்காந்துருப்பேன். எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. ஸோ அவனுடைய திங்கிங் சின்ன வயசுலேருந்து. இன்னொன்று, அவன் சின்ன பிள்ளையில ஊருக்கு வந்தால் விளையாடுறது எங்கேயோ காலனிக்கு போயிடுவேன். இங்கே காலனி பக்கம் போய் விளையாடுவேன். இவனை காணாமனு சொன்னால் அங்கேதான் விளையாடுவேன்னு போய் கூட்டிடலாம். ஸோ அவன்கிட்ட அப்போவிலேருந்தே சரி நம்ம ஒரு பெரிய குடும்பத்து பையன் இல்லை, நம்ம இங்கே போகக்கூடாது, இவங்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அறவே கிடையாது. அந்த மாதிரி அவனுடைய லைஃப்பில் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். ரொம்ப சிம்பத்தட்டிக்காகவும் அஃபெக்ஷனேட்டாகவும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு குணம் இயற்கையிலே அவன்கிட்ட அமைஞ்சிருச்சு. நான் அதுக்காக அவனுக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணட்டேன், லெட் ஹிம் க்ரோ அப் அப்படின்னு. மேம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகனை சின்ன வயசுல இருந்தே பார்க்கக்கூடிய அந்த பூரிப்பு இருக்கு இல்லையா, என் பேரை சொல்லி என்னோட பெருமை சேர்க்கிற மாதிரி என் பிள்ளை வளர்றான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு தாய்க்கும் மகனுக்குமான அந்த நெருக்கம் இருக்குல்ல. உங்களை பொறுத்தவரை எப்படி மேம்? அவரு ரொம்ப பிரியமான அம்மானா ரொம்ப பிரியம். அம்மாட்ட தான் எல்லாமே பேசுறது, அப்பாட்ட கூட பேச கிடையாது. காலேஜ் பிடிக்கிற வரைக்கும் எந்த எதா இருந்தாலும் சரி என்கிட்ட தான் பேசுவோம். நான் தான் அப்பாட்ட சொல்லுவேன். அப்பாட்ட எல்லாமே அம்மாவே ரொம்ப பிரியம். சுற்றி இருக்க எல்லாரையும் நல்லா நினைக்கக்கூடிய ஒரு அன்பான
நீங்க குழந்தையில இருந்து இப்ப அப்பா சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயம் கூட இருக்கிற எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பாரு, எல்லாரையும் கேர் பண்ணிப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே, நம்ம பிரபு இப்படி இருக்காரு அப்படிங்கிற சந்தோஷமா இருந்துச்சு, பெருமையா நினைச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் நல்லா பிரபு வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, எல்லாத்தையும் அன்பா பாருங்க, எந்த ஜாதி மதம் வித்தியாசம் எதுவுமே கிடையாது, ரொம்ப அன்பா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். சின்ன பிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும். இப்போ வர சார் நீங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வீட்லயும் அவன் செல்ல பிள்ளை, எல்லா வீட்லயும் அவன் செல்ல பிள்ளை. யார் வீட்டுக்கு போய் யார் வீட்லையும் சாப்பிடுவேன் அப்படி கொண்டாடுவாங்க. அது ரேர் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அமைகிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days பேக் ஒரு பெரியவர் ஹாஸ்பிட்டலில் வந்தவர் ஆல்வையில் உட்காந்து தரையில் உட்காந்து பார்சலை பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் ஜஸ்ட் கிராஸ் பண்ணேன், பார்த்துட்டு சரி சாப்பிட்டு போகிறாருன்ட்டு போயிட்டேன். பொதுவாக சாப்பிட்ற இடம்ல சாப்பிட்றதுக்குலாம் அங்கே வேறு இடம் இருக்குது. நான் அப்புறம் அன்றைக்கி நைட்டு பிரபுக்கிட்ட கேட்டேன், எப்போ ஆல்வையில் அங்கே வெயிட்டிங்க்கு உள்ளவங்க சாப்பிட்ற இடத்துல ஒரு பெரியவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், அது அப்படி இதில் அலோவ் பண்ணாதேன்னு. இல்லைப்பா அது நான் இல்லை ரெஃப்யூஸ்ட், நான் சாப்பிட வைக்காதியாங்கன்னு சொல்கிறேன். இல்லைப்பா அப்படின்னு. அவர் ஊர் நியர்லி ராம்நாட் பக்கம், ராம்நாட்லேருந்து அங்கிட்டு ஏதோ ஒரு கிராமம், யாரோ சொல்லி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ரொம்ப கிறக்கமாக இருந்தார். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னாரு. சாப்பிட்றீங்களான்னுட்டார். நான் ஆள் விட்டு வாங்கிட்டு வர சொல்லி நான் என் கையால் கொடுக்குறப்போ அங்கனே அவுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டார். அப்புறம் நான் ஸ்டாஃபில் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதேன்ட்டு போயிட்டேன். ஹூ வில் டூ தட் இல்லையா? அந்த நேச்சர். அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன், மெடிக்கலுக்கு பக்கத்தில். அப்போ கீழே இறங்கி பிரபு வெளியில் வந்துட்டு அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு பில்லு போடாதீங்க, ஏன் உங்களுக்கு எழுதிக்கேன்ட்டு போயிட்டேன். அது ஒரு வயசான அம்மா. அப்புறம் மெடிசன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. இது வந்தது. அப்புறம் நான் கேட்பேன், ஏத்தா உன் பேரன் பேத்தி யாரும் இல்லையா, நீ ஒத்தையா வந்தியா? அப்போ சொன்னிச்சு, எனக்கு ஒரே மையன், காரில் கொண்டாந்து காலையிலே இறக்கி விட்டேன், சாயந்தரம் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னேன், இன்னும் வரல அப்படின்ட்டு 100 ரூபா கொடுத்துருந்துருக்காரு அவர். இது கையில் காமிச்சு எப்படி சாப்பிட்றது எப்படி ஏன் அந்த 100 ரூபாயை காட்டுச்சு. யார் பத்தவில்லையோ சொன்னிச்சு அந்த டாக்டரை, யார் பத்தவில்லையோ சொன்னேன், எனக்கு காசு வாங்கலை, 100 ரூபாயை காமிச்சு அப்படியே கையை மடக்கி நீ வச்சுக்கத்தா, மாத்திரையும் நான் தரச்சுறேன், மருந்தும் தரச்சுறேன்னு. அப்போ நான் சொன்னேன், என் பிள்ளை தான் இருந்துச்சு. இப்படி இந்த பெண்கள் இப்படி சுடக்கு பிடிப்பாங்கல்ல, என் கண்ணத்தை உருவி அது வந்து சுடக்கு பறிச்சு இப்படி நல்லா இருக்கணும் அப்படின்ச்சு. தட்ஸ் எ கிரேட் திங் டு எ ஃபாதர் இல்லையா? அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தம்பி. நிறைய சார் வந்து நேவியில் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பணி வந்து கொஞ்சம் தொலைதூரத்தில் இருந்திருக்கும். இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போது சார் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் சிந்திக்காத விஷயத்தையும் என் மகன் சிந்திக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் கூட இருந்தே பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு மற்றவங்க வந்து சொல்லும் போதோ இல்லை அவர் செய்கிற செயல்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பிரமிப்பார், பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எப்போ சொல்லுவீங்களா, ஏங்க அந்த மாதிரி பிரபு இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது? நான் முன்னாடியே சொல்லுவேன், ஆரம்பத்தில் ஏதாவது சேட்டை பண்ணா திட்டுவார், ஒரு நாளைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஆளாக வருவா அப்படின்னு அப்பவே சொன்னேன். அது இப்போ சொல்றாரு, கேளுங்க. அது உங்க 2 பேத்துக்குள்ள அந்த அது அவர் திட்டுவாரு, நீங்க திட்டாது, இப்போ சேட்டை பண்ணா பாங்க பெரிய ஆளா வரும், எவ்வளவு பெரிய ஆளா வரும் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டு. ஆனா அப்பாவும் வந்து எப்பவுமே வந்து பசங்களை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கண்டிப்பு இருக்கதான் செய்யும். எங்க நம்ம பிள்ளைங்க சின்னதா கூட தவறிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிப்பு இருக்கும். அம்மாக்கள் பொதுவா அதுவும் பையனா போதும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. 2 பையனுமே பெரிய லெவல்ல வந்துருவான்னு சொல்லிட்டே தான். ஆனா என்னை திட்டுவாரு அப்படின்னு. ஆனா சொன்ன மாதிரியே இப்ப சந்தோஷப்படுறாரு, சொன்னா இப்ப நடக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ அம்மா நான் அந்த மாதிரி அரசியலுக்குள்ள போக போறேன் அப்படிங்கிற சொல்லும் போது சொன்னாங்களா, கலந்து பேசுறேன் சொல்லி எல்லாம் ஓகே. உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அரசியலுக்குள்ள? தம்பி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இந்த இதில் எங்கள் ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால காங்கிரஸ் வரலாறு, அரசியல் வரலாறு, இந்த தேசத்துக்காக அர்ப்பணம் பண்ண ஒரு குடும்பம். நிறைய புக்ஸ் வந்திருக்கு, ஈவன் பாடப்புத்தகத்திலே ஒரு பேரா வந்துருந்துச்சு. நிறையா வந்து இந்த ஏரியாவில் தமிழ்நாடு அளவில் சொல்லப்படக்கூடிய அளவில் இருக்க ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் அதுக்கு துளியோட டிஃப்ரெண்ட் இல்லாமல் அதை மேட்ச் பண்ணி நான் ரொம்ப கொஞ்சம் தாராளமான ஆள், கொஞ்சம் வேகமான ஆளும் கூட.
இதில் இருந்திருக்கீங்க சொல்லவா வேணும். எனக்கு ஐ வாஸ் ட்ரெயின்டுங்கிறத விட மை ஃபாதர். எனக்கு கோச் வந்து எங்கள் ஃபாதர். எங்கள் அப்பாவோட ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். சேம் வே பிஎல்பின்ற ஒரு பெரிய மஹால் இங்கே இருக்குது. அதில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன். நான் இன்னும் ஒரு 10 விஐபிஸ், காரைக்குடியில் இருக்க மெயினான விஐபிஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கான். அரங்க நிறைஞ்சிருக்கு. பிரபு தலைமையில் அந்த நிகழ்ச்சி. பிரபு பேசுகிற போது வார்த்தை எங்கள் அப்பா ஆரம்பிச்சது. எங்கள் அப்பான்னு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன ஸ்டார்டிங் வித் ஃபாதர் என்ன சொல்ல போகிறேன்னு ரொம்ப கவனமாக கவனித்தேன். சொன்னேன், நான் சின்ன குழந்தையாக இருக்கப்பவும் சரி, சின்ன பிள்ளையாக இருக்கவும், அப்புறம் சில நாட்களில் நான் அவங்க சொல்லியிருக்கா எனக்கு பின்னாடி என் தம்பியை 3 பேர் இருக்கேன், நான் எதுக்கும் யோசிக்க வேண்டியதில்லை, நான் பயப்படுற ஆள் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் துணிச்சலான ஆள், எதையும் யோசிக்க மாட்டாருன்னு. அப்போ சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு முன்னாடி என் தம்பியை 3 பேர் இருக்காங்க, நான் ஏன் பயப்படுவேன், நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு போல்டாக பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு 3 தம்பியை, எனக்கு இந்த 25 தம்பியை அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நிற்கிற ஆளு அவன் ஒன்று விஐபிஸ். அவன் சொன்னேன், என்னோட 25 தம்பியை இருக்காங்க, நான் எதுக்கு யோசிக்கிறேன், எங்கள் அப்பாவை போல் 10 மடங்கு நான் ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு. ரியலி ஐ ஃபெல்ட் இட்ஸ் a great. நான் இப்போ எப்படின்னா நான் இம்போஸ் பண்ணுவேன் எதையும். பிரபு விஷயத்தில் ஒன்று சொன்னால் கேட்டுக்கிடுவேன். ஏன்னா ஆல்வேஸ் ஹீ இஸ் கரெக்ட் அண்டு சில நேரம் நான் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறேன், அதை நான் பார்த்துட்டேன். அதனால் பிரபு எதையும் சொல்லி நான் நெகட்டிவாக சொல்கிறதே இல்லை. எதனால் அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு? அது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வரணுங்கிற அந்த முடிவு இருந்ததா, இல்லை அதுக்கு முன்னாடியே இல்லைப்பா அரசியலுக்குள்ளே போகணும்? இல்லை, அப்படி இல்லை. அரசியலுக்குள்ளே போகணுங்கிற வார்த்தை என்கிட்ட வரல. அவன்கிட்ட வந்து நேச்சுரலாகவே இந்த ஃபேமிலி அதை கொண்டு போயிடும். அப்படி கொண்டுக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னால ஒரு நிமிஷம் உட்கார நேரம் இல்லை, பீப்புள் வில் டேக் யூ அண்ட் இப்போ நம்ம போய்த்தான் ஆகணும். அதே மாதிரி அவனுடைய சூழ்நிலை எப்படின்னா வந்து கிராமமாக வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லதுக்கு வாங்க, அதுக்கு கும்பாபிஷேகம், கோயில், அது இதுன்னு வரையில இந்த பொது நிகழ்ச்சி அதுன்னு போயில ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அது கொண்டுக்கிட்டு போயிடுது. நேச்சுரலாக அது வந்து நான் அரசியலுக்கு போகணும் அப்படின்ட்டு போகலை. அந்த வாழ்வியல் இருக்குல்ல, அவனுடைய வாழ்வியல், எங்க குடும்ப வாழ்வியல் வந்து கொண்டுட்டு போகுது. ஆளுங்க வர்றாங்க, இப்போ நம்ம கிராமங்கள்ல இருந்து போய் பார்க்குறாங்க. இப்போ நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டா ப்ரோவை பார்க்குறாங்க, அவன் அதை சால்வ் பண்ணுறேன், சரி பண்ணுறேன். இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அரசியலுக்குள்ள நுழைத்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். அதில் இப்போ நாங்கள் காங்கிரஸ் குடும்பம். பிரபுவை பொறுத்தளவில் இவர் எடுத்த முடிவு வந்து நான் ரொம்ப சரி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா விஜய் வந்து இளைஞர், துடிப்பானவர், காசுக்கு உள்ள ஆள் இல்லை. அவர் காசு பற்றாக்குறையோ அந்த உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டு. ஆமாம், அதாவது ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்க ஒரு மனுஷன், அவர் சம்பாரிச்சாலே காசு அவருக்கு தூசி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இந்த மற்றவங்க மாதிரி அப்படி போய் அதில் போய் தான் சம்பாதிக்கணும், இதில் போய் அந்த எண்ணம் அந்த ஆளுக்கு அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட இல்லை. அந்த வகையில் ஐ ஃபெல்ட். எஸ், நம்ம குடும்பம் பாரம்பரியமாகவே வந்து காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தது. நீங்கள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் நீங்கள் இருந்தீங்க. அப்புறம் இருக்கும்போது ஏன் தேவைக்கா? நான் ஒரு கூட்டத்தில் கூட தலைவர்கிட்ட சொன்னேன், தமாகால வந்து தலைவர் இது எடுக்காது, அது ஓடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஆணித்தரமாக உண்டு. ஏன்னா ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக நான் வந்து பாலிடிக்ஸில் இருக்கேன். எத்தனையோ சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பழகிட்டு எல்லாத்தையும் எல்லா தொடர்புகளும் இருக்குது. இது எடுக்காது, இது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தாலும். பட் தலைவர் ஒரு அருமையான மனிதர். தலைவர் வாசன் வந்து எ ஒண்டர்ஃபுல் பர்சன் டு ஹூம் ஐ லவ் அண்ட் லைக். அந்த ஒரு ரீசனில் ஐ எம் ஹோல்டிங். அதே சமயம் அவரே கூட பிரபுக்கு துணையாக இருக்க சொன்னார். ஒரு பிரபு ரொம்ப லைக் பண்ணுவார். சிதம்பரம் அவ்வளவு க்ளோஸாக இருப்பார் பிரபு கூட. கார்த்தி சிதம்பரம் அவரும்
அப்படி டாப் லெவலில் இருக்க ஈவன் இப்போ இருக்க அமைச்சர் பெரிய இருப்பேன் பிரபுன்னு அவ்வளவு அந்யோன்யமா இருப்பார். மாற்றுக் கட்சியினரால கூட இவரை வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஆமா, நீங்க இப்போ திமுக அமைச்சர் அண்ணன் பெரிய இருப்பேன் இருக்காரு, அவரே அவ்வளவு பாசமா இருப்பார் பிரபு மேல. அப்போ அந்த மாதிரி அவனுடைய அப்ரோச் அண்ட் நேச்சர் இருக்கு. அதனால நான் இது வந்து புதிய கட்சி, அப்படியே ஒரு புது மனிதர், பணங்காசுக்கு ஆசைப்படாத ஒரு மனுஷன் பண்றாருன்னு நினைச்சிட்டு நான் ஹாப்பிலி ஐ கிராண்டட் ஹிம் கோ ஹெட். இப்போ பார்த்தா நாங்கள் காங்கிரஸில் மெம்பர்ஷிப் போடுறதுனா ஒரு தேடி பிடிச்சி இழுத்து கொண்டாடணும். பூத்துக்கு ஆள் போடுறதுன்னா சாமானியம் இல்லை. ஒரு ஊரில் 3 பேரை பிடிக்கிறதுங்க பெரிய இது குமிகிற ஆள். இதில் இப்போ விஜயோட கட்சியில் பிரபுக்கிட்ட இருக்க டீம் இருக்குல்ல, பெரிய டீம் தம்பி. புறானா பிரபண்ணான்னு சாகுறாங்க. அண்ணன்னு சாகுறேன். இந்த டீம் இருக்கு, இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, இன்னைக்கு பாலிடிக்ஸில் ஸ்பிரிட்டோட எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இவர்கள் வரணும், ஜெயிக்கணும், பண்ணணுங்கிற ஒரு உறுதியில் போகிற அமைப்பு டிவிக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. அதாவது மாற்றுக் கட்சியினராக கூட வந்து அவங்கள அவாய்ட் பண்ண முடியாத போய் சொல்லிட்டு, உங்களுக்கும் அரசியல் புதிதில்லை, நீங்கள் 2 முறை வந்து கவுன்சிலராக இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இதே வீதிகளில் நம்ம போகும்போது வரும்போது, அதே காரைக்குடிகளில் நம்ம பயணப்படும் போது இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, திரும்புற திசை எல்லாம் வந்து பிரபு அவர்களுடைய பேனர் இருக்கு, போட்டோ இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாயா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இந்த பெத்தெடுத்தது நான் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்படி ஒரு பிள்ளை பெத்தெடுத்ததுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு தாயும் இதை தான் எதிர்பார்ப்பாங்க. என் வயிற்றுல வந்த பிள்ளை வந்து என்னை பேர் சொல்ற மாதிரி வரணும் அப்படிங்கறதான் ஒரு தாயோட அதிகபட்சம் இதா இருக்கும். உங்களுக்கு நினைச்சேன் இந்த மாதிரி வருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருந்தது, டேலண்ட் இருக்கு, சேட்டை பண்ணாலும் டேலண்ட் இருக்குன்னு அப்பயே சொல்லுவேன். ஒன்ன மாதிரி பெரிய லெவல்ல வருவேன், பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க. இல்ல, எங்க அப்பா சொன்னது, அப்பா அவங்க சொன்னாங்க, டேய் பிரபு ஒரு பெரிய ஆள வருவான்டான்னு. யார்கிட்ட? எங்கள் ஆத்தாள்கிட்ட, அம்மாவிட்ட. பிரபு ஒரு பெரிய ஆள வருவேன் திருப்பி சொல்லுவா, அடிக்கடி சொல்லுவா, அவன்கிட்ட அந்த குணம் இருக்குடா அப்படின்பா. சார் வந்து இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒன்னே மாதிரி சேட்டப் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணுவீங்க? இல்லை, பிரபு கிட்ட சேட்டை இல்லை, சின்னவன் என்கிட்ட கொஞ்சம் சேட்டை இருந்தது, சின்னவர்கிட்ட. இப்போ டோட்டல் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு நிறைய சேஞ்ச் வந்துருச்சு, பொறுப்பாக இருக்காரு. நீங்கள் நேவியில் இருந்தவங்க, ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனலே நீங்கள் தாங்கி பிடிக்கணும், ஒரு ஃபேமிலியவே அந்த இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் இருக்குது. எப்படி சார் இருந்தது? சார் ஒரு அளவுக்கு பேக் போனா இருந்தாங்க. மாவட்ட கவுன்சிலராக 2 முறை, முதல் தடவையெல்லாம் கிட்டத்தட்ட 22,000 ஓட்டம் லீடிங்கில் ஜெயிச்சாரு, எம்எல்ஏ எலெக்ஷனில் மாதிரி. அப்போது என்னுடைய பங்களிப்புங்கிறது இன்னாரோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாலே அந்த மரியாதை இருக்கேன். ஷீஸ் என்ன அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவமும் அந்த பழக்கமும் அந்த அறிவும் உள்ளாழ்த்தேன். நம்ம பின்னாடி இருந்து இயக்கணுங்கிற அவசியம் மற்ற இடத்துல இல்லை மாதிரி. 2 பேரும் லவ் மேரேஜ்? இல்லை அத்தமக. ஓ சூப்பர். ஓன் ரிலேஷன் அத்தமக. அதனால எங்கள்கிட்ட இஷ்யூஸ் ஒன்றும் அது வர்றது கிடையாது. பிரபுவை பொறுத்தளவில் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, பப்ளிக் மூமெண்ட்லையும் நான் வாட்ச் ஹிம், எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வர்றேன்னா நான் ஃபீட்பேக் கேட்பேன். பிரபுக்கிட்ட இல்லை, அதில் இல்லை, சுற்றி இருக்கவங்க கிட்ட. ஆமாம், நான் அப்சர்வ் பண்ணணுமா இல்லையா? அண்டு ஆலியஸ் அவனுடைய ஆக்டிவிட்டீஸு, சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ளஸ் பாலிட்டிக்ஸு, அப்ரோச்சு, அந்த என்ன ஃபீட்பேக் வருதுங்கிறதெல்லாம் பார்ப்பேன். ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆச்சரியப்படுறது தம்பி, இந்த பையன் இம்புட்டு பையன் எங்கே இருந்தேன், எங்கே இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாங்க, இவ்வளவு பசங்க பிரபு மேலே உயிராக வச்சுக்கிட்டு என்னைய அவன் பூரா அப்பாங்கையிலே எனக்கே ஐ ரீச் ஆன் டாப். எனக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பேர் எப்படி வந்து திரள்றாங்க, இவ்வளவு விஷயங்கள் எப்படி பண்றாங்க. அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இவரு ரெஸ்ட் எடுக்கிறாரா, சாப்பிட்றாரா, தூங்குறாரா, என்ன பண்றாரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கு. நிறைய அலச்சல் இருக்கு, ஓய்வு இல்லை. நான் கூட சொல்லுவேன், கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கப்பா அப்படிமே. ஒர்க்ஸ் ஹார்டு, ஒர்க்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துக்கணும், வெளியிலையும் பார்க்கணும்,
ஒரு ப்ரோக்ராம் வந்து கேட்டால் தட்டுறதே இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. அது ஒரு நல்ல குணம். யாருக்கு வேணாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணிடுவேன், இல்லைங்கிறதே இருக்காது. அந்த கண்ட்ரோல்லாம் நான் வச்சுக்கிறல. தம்பி பிரபுவை என்னுடைய நண்பர் வந்து கனடாவை கூப்பிட்டு போகிறேன்னு கேட்டார். இஸ் எ மல்டி மில்லியனர், பெரிய பிஸ்னஸ் மேன். சொன்னார் கனடாவுக்கு கொண்டு போகிறேன், மாதம் மினிமம் 3 கோடி ரூபாய் அவர் கேன் ஏன் அப்படின்னாரு. அங்கிள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பிரபுக்கிட்ட சொன்னேன் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு முன்னாடி. தம்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, வாட் யூ ஃபீல் அப்படின்னு. he said no no. நம்ம ஊரில் எனக்கு ஐ வாஸ் ஷாக்டு. 3 கோடி சம்பாத்தி என்ன, மாதம் 3 கோடிங்கிறது அது என்ன சொன்னேன். நோ, நம்ம ஊரில் நம்ம ஜனங்களுக்கு நம்ம பண்ணணும். அதனால் வந்து வேணாம்ப்பா, காரைக்குடி தேவோட்டை நம்ம ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அதை நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். எங்கே போனாலும் முன்னாடி துரக்கரணாநிதி பையன்னு சொல்கிறத விட்டுவிட்டு இப்போ பிரபு அப்பான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஆளுக்கு போகிற எங்கே போனாலும் பிரபு அப்பாடா. அன்னைக்கு ஒரு 5 days பேக் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட். நான் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆமாம் ஆகிப்போச்சு. பட்டு எதுவும் ஆகலை. ஆளு நிறைய ஓடி அந்த நைட்டு 11:30-12 மணிக்கு. அதில் ஒரு பொண்ணு வந்தது, ஒரு 20 வயசு இருக்கு. அது சொல்லுது, அங்கிள் நீங்கள் பிரபு டாக்டர் அப்பா இல்லை அப்படின்னு. ஆமாத்தா தெரியுமா அப்படின்னு. நான் டாக்டரை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறேன், இங்கே எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து 50 பேரும் சொல்கிற பிரபு பற்றி. எனக்கே வந்து அப்புறம் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி. சார் இதை விட வேற ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட் ஒரு அப்பாவுக்கு கிடைச்சிரும்? ஒன்றும் வேணாம் தம்பி, ஒன்றும் வேணாம். சரியான இடத்துல போய் அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற அந்த ரொம்ப சரியான இடத்துல உட்காந்துருக்கேன். ரொம்ப சரியான இடத்துல இருக்கிறடா, அந்த மரியாதை இருக்குது. அவர் பொதுச் செயலாளர் புசியானந்த், ஒரு ஒண்டர்ஃபுல் மேன். ஒரு 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 5 நிமிஷம் தான் அவரை பார்த்தேன், அவரை பேசினேன். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரியலி கிரேட். அவர்லேருந்து விஜய் சாராக இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, அந்த இதுக்குள்ள வந்து டீப்பாக. இங்கே பர்வேஸ்ன்னு ஒரு தம்பி இருக்காரு புதுக்கோட்டையில். இந்த டீம் வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்காங்க. அதான் வேணும். இவங்க யாருக்கு விஜய் அவர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம்? ஏன்னா நீங்கள் சினிமா தொடர்ந்து நிறைய பார்த்துருப்பீங்க, அரசியல் அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு சினிமா நபராக, ஒரு நடிகராக உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அது இப்போ 250 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருன்னா மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரே நோக்கத்தோட தான் வர்றாரு. நம்ம தம்பி அதே மாதிரி தான். நான் உங்க சார் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி சேலரியை விட்டுட்டு ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யணும் ஒரே நோக்கம் தான் தம்பி. ஏன்னா இதுல இருந்து பெரிய லெவலில் இருக்கலாம், எப்படி வேணாலும் நல்லா இருக்கலாம், பெரிய லெவலில் இருக்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம், எல்லாமே ஃபேமிலியோட ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரே நோக்கம் தான். தொடர்ச்சியா நாள் முழுவதும் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, களத்திலே தான் இருக்காங்க. ஒரு தாயா உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, ஐயோ நேரத்துக்கு பிள்ளை சாப்பிடுதா, நேரத்துக்கு தூங்குதா, ரெஸ்ட் எடுக்குதா, கொஞ்சம் பார்த்து கூட நல்ல கூட பத்திரமா போயிட்டு வராங்களா, அந்த மாதிரியான ஒரு பரிதவிப்பு இருக்குல்ல? இருக்கு. இருந்தாலும் மனசு போல எல்லாமே நடக்குது. எப்பவுமே காலையில எழுந்திரிச்ச உடனே சாமியை கும்பிட்டுக்கிறது, பிள்ளை நல்லா இருக்கட்டும், சாப்பிடுங்க, சாப்பிடு, அந்த மாதிரி. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்குமா? பிள்ளை சாப்பிட்டுச்சா, நேரத்துக்கு என்ன பண்ணுச்சு கேட்பீங்களா அப்பப்போ ஃபோன் பண்ணி? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டில் உள்ளவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சரியா, இப்போ வெளியிலேயே அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க, அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அது எனக்கு அந்த அரசியல் இருக்கிறதுனால அது அப்படிதான் எனக்கு தெரியும். அரசியல் இருக்கிற எல்லாமே அப்படித்தான் இருக்க முடியும். சார் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க, பயங்கரமா பம்பரம் போல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஆனாலும் நிறைய விமர்சனங்களும் அவர் மேலே எழுந்துட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பூம் ஆகுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி வருது இல்லை? அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார்? நான் பதில் வந்து அண்மையில் சாட்டை ஒரு பேச்சு பேசியிருந்தாரு. இது நவாப்பழம் வாங்குறாரு ஒரு டாக்டர் கூட அரசியலாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதுக்கு மட்டும் அவருக்கு மட்டும் பதில் சொல்லியிருந்தேன், சோசியல் மீடியாவிலே சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து அவ்வளவு இப்படிலாம் இந்த வேலையெல்லாம் பார்த்து நாங்கள் பெரிய ஆளுகளை வரணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் பெரிய ஃபேமிலி. இது சாட்டை ஆமாம்மா, எங்கள் பாரம்பரியம் வேற, எங்கள் மரியாதை வேற, அவருக்குன்னு உள்ள ஸ்டேட்டஸ் வேற. இந்த சாட்டை மாதிரி ஆளுங்க பேசுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. இது என்னன்னா,
பிரபுவோட குணம் சின்ன பிள்ளையிலேருந்து யாராவது வயசான கிளவிய பணங்களுக்கு ஓட்டு விற்றுக்கிட்டு இருந்தா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு வைங்க, அப்பான்னு கையை பிடிச்சி இழுப்பேன். வாங்கும்பேன். எவ்வளோ வேணும்? அம்பட்டையும் வாங்கும்பேன். அவ்வளவையும் வாங்க டெய் டெய் அவ்வளவையும் வாங்கி என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறதுமா? பட் அவன் எதுக்காக அவளையும் வாங்க சொல்கிறேன்னா, வயசான கிளவி, வயசான அம்மா விற்குது, அதை அப்படியே வாங்கிக்கிடுவான். இவன் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் கவனிங்க, ரோட்டு ஓரமாக சின்ன பிள்ளைய போட்டு ஏதாவது வியாபாரம் பார்த்து தேவையில்லாத போய் திடீர்னு நடு ரோட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காரு, வாங்குவேன். அவன் தேவையில்லாததை, ஏன்னா அது சின்ன பிள்ளைய விற்கிது. வயசான அம்மாக்க, வயசான கிழவைங்க இளம் பிள்ளைய ஏதாவது என்ன விற்றாலும் நின்று வாங்குறாள். இந்த சாட்டை மாதிரி ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. கிட்டத்தட்ட அதை நான் சொல்லியிருந்தேன், தம்பி சாட்டை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அரசியலில் உள்ள பொறுப்புகள் இருந்தாலும் உங்கள் தாத்தாவுக்கு கூட தெரியுமோ தெரியாதோ, நாங்கள் வந்து அப்போவே 49 டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஜில்லா போர்டுன்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பவரில் இருந்த குடும்பம். அன்னையில் இன்னைக்கு வரை இருந்துக்கிட்டு தான் இருக்கான். அடுத்து 3 தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்தது 52, அடுத்து மாவட்ட கவுன்சிலர் பிரசிடென்ட், அது இதுன்னு இப்போவும் நான் பார்த்து எல்லாம் பொலிட்டிக்கல் போஸ்டிங் நிறைய போஸ்டிங்கில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தமிழ் சங்கத்தோட நிறைய மதுரை தமிழ்ச்சங்கம் 4ஆம் தமிழ்ச்சங்கம் இருக்கு, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இப்போ 4வது சங்கம். அதில் நான் ராமநாதபுரத்து மன்னர் தலைவர், நான் துணைத் தலைவர். இந்த மாதிரி ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது. வருதில்ல, எப்படி வருது? அதனால இந்த சாட்டை மாதிரி காசுக்காக பேசுகிற ஆளுகளுக்கு நம்ம, ஆனால் அதில் விமர்சனத்தை பார்த்தேன், கொதிச்சுட்டேன். ஆளு பிரபுவுக்கு வேண்டிய ஆட்கள், பிரபு விரும்புகிற ஆட்கள், நீங்கள் அந்த கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை யார் இந்த சாட்டையை பாடாப்படுத்தி எடுத்திருக்காங்க. பிரபுவை குறை சொல்கிறதுக்கு எவனும் கிடையாது. எந்த எதுலேயுமே குறை சொல்கிற அளவுக்கு உள்ள ஆள் டாக்டர் பிரபு கிடையாது. இஸ் எ ஜென்டில்மேன். சில நேரம் நான் கூட கோவப்படுவேன் பப்ளிக்கில், ஹீ நெவர் கோவப்படுறதில்ல. எவ்வளவு பேர் வந்தாலும் என்ன கேட்டு வந்தாலும் அன்பா பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் அரசியலில் வந்து பிரபுவை பெருசாக விமர்சித்து நான் பார்க்கல, யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, விமர்சிக்க முடியாது, அதுக்கு காரணங்களும் இல்லை. இந்த சாட்டை ஒரு ஆள் தான் நவாபலம் வாங்குறதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதுக்கு அந்த ஆள் வாங்கிக்கிட்டதே ரொம்ப கூடுதலாக நான் பதில் சொல்லியிருந்தேன். தம்பி, எங்கள் அரசியல் பெரிய அரசியல், நீ படி, முதல்ல எங்கள் குடும்பத்தை பற்றி படின்னு. ரொம்ப அழகாக பயங்கரமாக சார் பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பிரபு சாரை பார்க்கும்போதும் துரை கருணாநிதி சாரை பார்க்கும்போதும் உங்களுக்கு எப்படி என்ன விஷயம் வந்து இதாக இருக்கும்? என் அப்பா செய்கிற சேவையெல்லாம் அப்படியே மேலே பல மடங்கு அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு இருக்கோ இல்லையா, யார் கேட்டாலும் கொடுத்துவா. அது எல்லாருமே சொல்லுவா, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ அதை விட பல மடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் இதனால குறைய போகிறதில்ல. கீழே ஜனங்களாம் நல்லா இருக்கு. சரி, எவ்வளோ நல்ல வார்த்தை தெரியுமா? அதனால ஒன்றும் குறைய போகிறது இல்லை. இவங்க, அதாவது அத்தை போன ரிலேஷன் சொன்னீங்க, இவங்க மனைவியா வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? இத்தனை ஆண்டுகள் வந்து நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல? நான் கிஃப்டட் இப்படி உறுதி வல்லைனா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய வேகத்துக்கும் என்னுடைய இதுக்கும் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து எல்லாத்துக்கும் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போன ஒரு உறவு. ஐ ஷுட் அப்ரிசியேட். ஏன்னா 12 மணிக்கு வருவேன், நைட்டு 12 மணிக்கு வருவேன், 1 மணிக்கு வருவேன், 2 மணிக்கு வருவேன், 2 மணிக்கு வந்து சாப்பிடுவேன் வீட்டில். பப்ளிக்காக ஷி யூஸ் டு அப்ரிசியேட். ஒன்று எந்த காலத்துலேயும் ஏன் நேரத்தில் போறிய, நேரத்தில் வரியா, அங்கேயே போறிய, இங்கேயே போறிய, அந்த கொஸ்டினே கிடையாது. பொது காரியம்னா சரி பாருங்க. அது ஒரு நாள் சொன்னால், பொது ஜனங்களுக்கு, ஏழைபாளையலுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் அது இல்லை. பண்ணுங்க. மேம், ஆரம்பத்துலேருந்தே அது ரெடியாக பேசிக்கிட்டே இருந்தவங்க உங்களை பற்றி கேட்டோடனே ஹிப்டன்னு சொல்லும்போது அப்படியே புன்னகையோடு அப்படியே அடங்கி ஒட்டிங்கி அப்படியே அவ்வளோ சந்தோஷத்தோட இது பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்க உங்களை பற்றி சொல்லும்போது. நீங்கள் உங்களுக்கு அவங்க எப்படின்னு நான் பார்த்தா இடையில சட்டை போடுவாரு, ஆனால் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அது எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி தான். வெளியில எல்லாம் என்னை இப்ப நல்லா தான் சொல்லுவா, இவரோட இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க கிடைச்சதுனாலதான் அவரு இந்த அளவுக்கு எல்லா விதத்துலயும் எல்லாருமே பெருமையா சொல்லுவா.
நல்ல கியூட் கப்பிள் சார். உண்மையிலே அதாவது நல்ல சண்டையும் போட்டுக்கிட்டு ஜாலியா அடுத்த நேரம் அதை வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டு பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப நிறைவா இருந்துச்சு சார் எனக்கு இந்த பேட்டி வந்து. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து எங்களுக்கு வந்து பிரபு சார் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. நாங்கள் பிரபு சாரை இன்ஸ்பயராக எடுத்து தான் உங்களோட பேட்டிக்காக வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது, அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதுல இருந்து ரொம்ப நல்லா தெரியுது. நேரத்துக்கு நன்றி சார். நேரத்துக்கு நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி தம்பி. நல்லா இருக்கும். தேங்க்யூ.